ஆனால் என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன எண்ணத்தை நான் தாயின் கற்பத்திலே உருவாகும் பொழுது வச்சாரோ அதே எண்ணத்தை நான் சாகிற வரைக்கும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ எப்படி ஆகிலும் இந்த என் மகன் மேலே என்ன திட்டத்தை நான் வரைஞ்சனோ என் கையில், அந்த திட்டத்தின்படி தான் நான் நடத்தி செல்வேன்னு சொல்லி தான் நடத்துகிறார். நம்ம தான் சில சமயங்களில் அந்த பாவம் செஞ்சதுனால நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு விளங்கிக்கிட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராகவே இருப்பார். வரலையில சொல்லுமா சத்தமா அல்லேலூயா. எனவே நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை நேசித்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து தான் அவர் அன்பை விளங்க பண்ணினார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோத்ரம், எனக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு இயேசுவின் அன்பு. அவர் ஜீவனையே கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது இல்லையா, அவர் தம்முடைய ஒரே